உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் இருப்பது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய ஓட்டத்தில் அநேக நேரங்களில் ஒரு கிறிஸ்தவனுடைய ஓட்டத்திலே அநேக சோர்வுகள், இழைப்புகள் எல்லாம் வர காரணம் என்னவென்றால் நம்ம ஆரம்பத்தை மறந்து விடுகிறது தான் காரியம். பாருங்க, நான் எங்கே ஆரம்பித்தேன் என்பதை நாம் மறந்து விடு, என்னுடைய அஸ்திவாரம் என்ன என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதனால தான் ஆண்டவர் வேதம் சொல்லி, நீ ஆதியில இருந்த அன்பை விட்டாய். காரணம் என்றால் உனக்கு ஆதி மேன்மையை நீ அறியாதிருக்கிறாய். கிறிஸ்தவத்தின் ஆரம்பம் மிகவும் முக்கியம். ஆரம்பம்தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாயிருக்கிறது. நான் அனாதையாய், திக்கற்றவனாய், பலவீனனாய் நான் இருந்து தவித்து கொண்டிருந்த என்னை ஒரு ராஜா வீட்டில் பிறக்கும்படி செய்து விட்டார். ராஜா வீட்டில் பிறந்துட்டா போதும், மீதி உனக்கு வேண்டிய எல்லா சௌரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு உரியது தானா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீ என்னும் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நான் அனாதையா இருந்தேன், திக்கற்றவனா இருந்தேன், இப்பொழுது நான் ராஜா வீட்டிலே பிறந்து விட்டேன். அதைத்தான் நீங்க புரிந்து கொள்ளணும். ராஜா வீட்டில் பிறந்துட்டா மட்டும் போதும், உங்களுக்கு வேண்டிய எல்லா ராஜாங்கத்தின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உரியது. நாம எங்கேயோ போய் சேர்றோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு தான் நம்மளால போய் அதை எப்படியாவது சேர்ந்துடணும்னு நினைச்சு என்ன செய்யறோம், ஓடி ஓடி முயற்சி செய்து சோர்ந்து போகிறோம். இல்லை, அப்படி கிடையாது. நீங்க ஏற்கனவே நீங்க பெற்றுக்கொண்டீங்க. ராஜா வீட்டுல பிறந்துட்டாலே எல்லா ஆசீர்வாதங்களும் தானாய் வந்துவிடும். அது போலதான் தேவனுடைய ராஜ்யத்துல உள்ள கால் வச்சிட்டனாலே போதும். அதுதான் மகிமை, அதுதான் மென்மை, அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அதுதான் ஆதியும் அந்தமும் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் துவக்கம். நீங்க துவக்கினது மகிமையாய் துவங்கி இருக்கிறீங்க. அதைத்தான் சொல்ற ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பதை எல்லார்ட்டையும் கேட்டா, ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமா, நாங்க ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், இப்ப சபைக்கு போறோம். அந்த ரட்சிப்பு அது அவ்வளவு அசாதாரண காரியம் அல்ல. இந்த உலகத்தில் எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாத காரியம், எந்த மனிதனும் சாதிக்க முடியாத காரியம். ஒலிம்பிக்ல கோல்டு வாங்கிடலாம், என்ன செய்யலாம், எல்லா இடங்களிலும் பதவியில தலைமை பதவிக்கு போயிடலாம். அமெரிக்காவுக்கும் பிரசிடென்ட் ஆகி எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்துடலாம். அது எல்லாம் பெருசு கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துல பிள்ளை என்கிற பாக்கியம் பெறுகிறது தான் த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபார்மோஸ்ட். அதை புரிந்து கொள்ள. நீ பிள்ளையாயிட்டா நீ சுதந்திரருமாமே என்று வேதம் சொல்லி, பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவ ராஜ்யத்திலே கால் வைத்தவன், நான் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவன் என்றது நீங்க புரிஞ்சுக்கணும். இருள தான் தடவி தடவி தடுமாறி விழுந்துகிட்டு எல்லாம் இருந்தோம். இப்ப ஆச்சரிய ஒளியில வந்த பிறகு தடவி தடுமாறுனா நீ இன்னும் ஆச்சரிய ஒளிக்கு வரவில்லை என்ற அர்த்தம். தேவராஜ்யம், இந்த ரட்சிப்பின் என்ட்ரன்ஸ் இருக்குது பாத்தீங்களா? தேவராஜ்யத்துல நான் நுழைந்த அந்த முதல் அனுபவம் தான் the first and the foremost. அதுதான் நீங்க அதை மாத்திரம் பிடிச்சிக்கங்க, வேற ஒண்ணுமே செய்யுங்க. நான் ராஜா வீட்டுல பிறந்துட்டேன், நான்
ராஜகுமாரன் என்கிற அந்த ஒரு நினைப்பு போதும், உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய தைரியத்தையும் உங்க தலை நிமிர்ந்து வெக்கப்படாம ஓட வேண்டிய எல்லாம் வந்துடும். எப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் ரட்சிப்பின் பாத்திரனை, ரட்சிப்பின் பாத்திரமாய் நான் இருக்கிறேன். ரட்சிப்புக்குள்ள வந்ததுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபார்மர். உங்க அஸ்திவாரத்தை நீங்க பார்க்கணும். பாருங்க, நீங்க அந்த காலத்தில் இருந்தீங்க, ஆச்சரிய ஒளிக்கு வந்துட்டீங்க. சாபத்தில் இருந்தீங்க, நீங்க ஆசீர்வாதத்துக்கு வந்துட்டீங்க. மரணத்தில் இருந்தீங்க, ஜீவனுக்குள்ளாய் வந்து விட்டீங்க. இருளில் இருந்தீங்க, பெரிய வெளிச்சத்திட்ட வந்துட்டீங்க. பாவத்தில் இருந்தோம், இப்ப நீதிக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஆரம்பம் தான் துவக்கமும் முடிவுமாய். நீங்க ஆரம்பத்தை மறந்துடக்கூடாது, இந்த மகிமைய மறந்துடக்கூடாது, நான் எங்க வந்து சேர்ந்தேன்றத மறந்துடக்கூடாது. தம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தினாரே, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இந்த பாக்கியம் இது நான் சம்பாதிச்சு வாங்கி கொள்ளல, நான் தேடி கண்டுபிடிக்கல, என்னை தேடி வந்து எனக்கு தந்த தெய்வம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. இந்த ஈவுக்குள்ளாய் நான் நுழைந்துட்டேன், அவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் எங்கேயோ போய் சேர்றதில்ல, நீங்க சேர்ந்த இடத்தை நீங்க புரிந்து கொண்டா போதும், உங்களுடைய அஸ்திபாரத்தை புரிந்து கொண்டா போதும், you will be a successful person. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டியதுக்கு காரணம் என்னன்றா, உங்க ஆரம்பத்தை பார்க்கணும். நீங்க எங்க இருந்து எங்க வந்துட்டீங்க என்பதை பார்க்கணும். சரிதானா? சரி, இப்ப ஆகவே இந்த ரட்சிப்பின் மேன்மையை குறித்து நீங்க நன்றாய் அறிந்திருக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞான ஸ்நானம் பெற்றாச்சு, நாங்களா இயேசு பிள்ளைங்க, அது சாதாரண காரியம் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டவன். உலகத்துல கண்டுபிடிக்க எத்தனையோ சர்டிபிகேட்லாம் இருக்கலாம். உலகத்துல மனிதனுக்கு எத்தனையோ கிரேட்ஸ் எல்லாம் இருக்கலாம், எத்தனை உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்கலாம். இந்த ரட்சிப்பை காட்டிலும் பெரியதான ஸ்தானம் எதுவுமே கிடையாது. நீங்க அச்சீவ் பண்ணி எதை கண்டுபிடிச்சு எதை போய் சாதிக்க போறீங்கன்னா, எதையும் சாதிக்க வேண்டாம். இந்த ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. அதை விட பெரிய குவாலிஃபிகேஷனு இன்னைக்கும் கிடையாது, என்னைக்கும் கிடையாது. சரிதானா? எங்கேயோ போய் நம்ம சேர போறோம்னு நினைக்காதீங்க, நீங்க சேர்ந்தவங்கன்றத புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் எங்க வந்து சேர்ந்தவன், நான் பிதா என்ன செஞ்சாராம், தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள வந்துட்டேன். நான் ராஜா வீட்டு பிள்ளை ஆயிட்டேன். அது ஒண்ணுதான் வேணும். அனாதையாய் இருந்தேன், திக்கற்றவனாய் இருந்தேன், ஒன்றுமில்லாதிருந்தேன், தவித்து ஓடி ஆடி தேடிக்கொண்டிருந்தேன். என்னை ராஜா விட்டு பிள்ளையாய் மாற்றிட்டாரு. பிள்ளை என்கிற உரிமைக்குள்ள வந்துட்டா போதும், எல்லாம் ஆசீர்வாதம். பிள்ளையானால் சுதந்திரரும் ஆமே என்று வேதம் சொல்லுது. பிள்ளை என்கிற அதை போல வேற குவாலிஃபிகேஷனே கிடையாது. சரிதானா? பிள்ளை என்ன தைரியம்? பிள்ளை, ரட்சிப்பின் பிள்ளை என்கிற தைரியத்துக்குள்ளா வரணும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்தார். லூக்கா 15:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. பாருங்க, மனம் திரும்புகிற ஒரே பாவி, ஒரு பாவி மனம் திரும்பிட்டா, இயேசு நோக்கி பார்த்துட்டா, இயேசு தம்முடைய பிள்ளையா அவனை மாத்திட்டாருன்னா, அங்க பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
தூதர்கள் மத்தியிலே என்று சொல்லுகிறார். பரலோகமே செலிப்ரேட் பண்ணுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. பர்த்டேக்கு யாராவது செலிப்ரேட் பண்றாங்களா, என்ன வாழ்த்துறாங்களாலாம் கேட்குறோம், நினைப்போம். ஐயா எங்க ஆண்டு விழா வந்துருச்சு, இதுக்கு எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வர்றாங்களா, எங்களுக்கு பண்டிகை வந்துருச்சு, இதை எப்படி செலிப்ரேட் பண்றோம், என்னெல்லாமா செலிப்ரேட் பண்றோமே. பரலோகமே ஒன்று செலிப்ரேட் பண்ணி, எங்க ஐயா கட்சியில் ஜெயிச்சிட்டாருன்னா எவ்வளோ டான்ஸ் அடிச்சு வான வேடிக்கை எல்லாம் போட்டு வெடிகள் எல்லாம் போட்டு கொண்டாடி டான்ஸ் பண்றாங்க. ஐயா இங்க பரலோகமே ஒருதுக்கு கொண்டாடுது. என்னன்னா, ஒரு பாவி மரணம் திரும்பினான், அவன் நித்திய மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கிறான். காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டு விட்டான். அவன் அசுத்தத்தில் இருந்து, அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்து விட்டான். பரலோகத்தில் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். யாருக்கு மத்தியிலே? தூதர்கள் மத்தியிலே. தூதர்களுக்கு என்னெல்லாம் பார்த்துருப்பாங்க, நம்ம பார்க்காததா, பரலோகத்தின் மகிமை, வானத்தின் மகிமை, நட்சத்திரத்தின் மகிமை எல்லாவற்றையும் பார்த்த தூதர்கள் ஒரு பாவி மனம் திரும்பிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாவி மனம் திரும்பிட்டா அடேங்கப்பான்னு சொல்லி பரலோகமே டான்ஸ் பண்ணி கொண்டாடுதுன்னா அதுல தான் உங்க ரகசியமே இருக்கிறது. பாவி மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர மகிமையை போல வேறொரு மகிமை இம்மையிலும் மறுமையிலும் நம்மால் காணவே முடியாது. பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் தூதர்கள் மத்தியிலே உண்டாயிருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லிக் கொடுத்தார். அதனாலதான் தேவ மனுஷன் மோசே என்ன செய்றான், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு 20 லட்சம் பேருக்கு மேல அழைத்து வந்து 40 வருடமாய் வனாந்திரத்துல அவர்களை நடத்தி இப்ப முடிவான நிலைமைக்கு வந்துட்டான். மோசேயினுடைய கடைசி வார்த்தை என்று இதை சொல்ல முடியும். ஒவ்வொரு மனுஷனும் அவன் 120 வருடம் அவன் வாழ்க்கை செய்தவன். அவன் பார்வை கண் குறையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லாதவனாய் 120 வயதிலே அவன் கடைசியாய் பேசினவாத். ஒவ்வொரு மனுஷனும் ஐயா அவர் போகும்போது கடைசியா என்னங்க பேசினாரு, அவர் கடைசியா இதைத்தாமா சொன்னாரு, அதோட போயிட்டாரு, அவர் ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற மாதிரி மோசே தேவனுடைய தாசன், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த தேவன் மனுஷன் கடைசியாய் பேசின வார்த்தை உபாகமம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும், நீங்க பாக்கியவான்கள் என்பதை. பாக்கியத்தை பெற்றுட்டீங்க. ஏனென்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன். அதற்கு ஈடாய் ஒருவனையும் பக்கத்துல கிரேடு வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்போர்ட்ஸ்ல வைப்பாங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம நடுவில் உயர்த்தி வச்சிருப்பாங்க, செகண்ட் இந்த பக்கம், தேர்டு இந்த பக்கம் வைப்பாங்க பாத்தீங்களா. இங்கே தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற மனிதனுக்கு ஒப்பாக ஒருவனும் நிற்க முடியாது என்று இந்த மனுஷன் சொல்லுகிறான். ஏனென்றால் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு ஃபேவரா ஒரு கேடகம் இருக்கிறது, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. நீ யுத்தம் பண்ணி சாதிக்க வேண்டியதை செய்கிற மகிமையின் பட்டயமும் அவர் தான். பார்த்துக்க, தெய்வமே உனக்கு கேடயமா இருக்கிறாரு. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற அதை செய்யறதுக்கு உனக்கு பட்டயமும் அவராய் இருக்கிறார். எந்த சேதமும் நடக்காது, உனக்கு எதிரான எந்த வல்லமையும் வராது, உனக்கு எதிராக எதுவும் வராதபடி அதை தடுக்க ஒரு கேடயமும் உன்கிட்ட இருக்கு. உன்னால் உன் சத்துருக்களை வீழ்த்தடிக்க
உனக்கு பட்டயமும் அவராய் இருக்கிறார். ஆகவே நீ பாக்கியவான். நீ என்ன செய்வாய்? படிங்க. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாம் அடங்கிடுவாங்க. அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். நீ அவர்களுடைய மேடுகளை எல்லாம் நீ மிதிப்பாய். நீ இவ்வளவு பெரிய பாக்கியத்துக்குள்ளாய் இருக்கிறாய். ரட்சிப்பு என்பது தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த டைட்டில போல உலகத்துல நம்ம மனிதனை கண்டுபிடிக்க முடியாது. இதை விட ஹையஸ்ட் கிரேடு சர்டிஃபைடு பர்சனே இருக்க முடியாது. ஒலிம்பிக் மெடல் வாங்கினாலாம் பெருசு கிடையாது. அமெரிக்கா பிரசிடென்ட் என்று போஸ்டிங் வாங்கினா பிரசிடென்ட் பெரியது கிடையாது. தேவனால் பிறந்த பிள்ளை என்கிற பாக்கியத்தை தவிர வேறொரு குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷனை நீங்க வச்சுக்கணும். உங்க ஐடென்டிட்டி என்னன்னா, நான் ராஜாதி ராஜா வீட்டு பிள்ளை. சரிதானா? நான் பிள்ளையா பிறந்துட்டது தான் பாக்கியம். இனிமே எல்லா ஆசீர்வாதமும் ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைக்கு வந்து சேரும். அதை நீங்க எங்கேயோ போய் தேடிக்கிட்டு போய் ராஜா வீட்டு பிள்ளை போய் நான் காரை எப்படியாவது சம்பாதிச்சு வாங்கணும்னு ஆசைப்படுவேனா? ஏற்கனவே உனக்கு கார் இருக்கு. நான் எப்படியாவது சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு பெரிய லைஃப் ஒரு பங்களா கட்டணும்னு நினைப்பேனா? உனக்கு ஏற்கனவே பங்களா தான் இருக்குது. நான் எதையாவது செய்யணும்னு நினைப்பேனா? நீ செய்யவே வேண்டாம், உனக்கு எல்லாம் இருக்கு. ஜஸ்ட் யூ என்ஜாய் இட். நீ எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியவன். தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் உணரவும் இல்லை. தேவனோ தம் ஆவியிலே எங்களுக்கு வெளிப்படுத்திய இந்த ஆவியின் வெளிப்பாடு என்ன வேணும்? தேவன் ஆயத்தம் பண்ணினதை தெரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைப்பா, நீ தெய்வத்தின் பிள்ளை, நீ தேவனால் பிறந்தவன். இதை விட இந்த அஸ்திவாரத்தை நீங்க விட்டுறாதீங்க. நீங்க எங்கேயோ போய் எதையோ சாதிக்கலாம் வேண்டாம், ஒண்ணுமே சாதிக்க வேண்டாம். நீங்க ஏற்கனவே பரலோகத்து ஆளு, கவலையே படாதீங்க. பரலோகமே உங்க பின்னால தான் வந்துகிட்டு இருக்குமே தவிர நீங்க எங்க போனாலும் பரலோகம் உங்ககிட்ட தான் வரும். நீங்க எங்கேயோ போய் சேரணுன்றதெல்லாம் மறந்துருங்க. புரியுதுங்களா? நீங்க யாருன்றத புரிஞ்சுக்கணும். நான் யார்? நான் பரலோக ராஜாவின் பிள்ளையா இருக்கிறேன். இதைத்தான் நீங்க, அதனால தான் இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. சரிதானா? மோசே சொன்னது மாத்திரமல்ல, தேவனே இதை சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அநேக அடையாளங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தெய்வம் பல பயங்கரமான காரியங்களை எல்லாம் செய்து வருகிறார். தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும், பரிசுத்த ஆவியின் வரங்களினால் பிசாசுகள் ஓடுது, குஷ்டரோகிகள் எழும்புகிறார்கள், செத்தவன் எழும்புறான், எல்லாம் நடந்து இவை எல்லாவற்றினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து தெய்வம் இதையெல்லாம் வச்சு என்ன செய்யறார் தெரியுமா? ரட்சிப்பை குறித்து தெய்வம் சாட்சி கொடுக்கிறார். எதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்? ரட்சிப்பை குறித்து தான் தெய்வனே சாட்சி கொடுக்கிறார். அற்புதம் நடக்குதா, அடையாளங்கள் நடக்குதா, பிசாசிலிருந்து விடுதலையா, பில்லி சூனியம் போகிறதா, எல்லா கட்டுகள் அவிழ்கிறதா, சமாதானம் உண்டாகிறதா, ஆசீர்வாதம் பெறுகிறதா, கடன் தீருகிறதா, எல்லாவற்றையும் வைத்து எதற்கு சாட்சி தெரியுமா? ரட்சிப்புக்கு சாட்சியாய் வைக்கிறார். எல்லா மகிமை, ஆவிக்குரிய வரங்கள், விடுதலை, தீர்க்க எல்லாவற்றையும், இவை எல்லாவற்றின் மூலமாய் தேவன் தாமே சாட்சி கொடுத்து வருகிறதானே ரட்சிப்பை குறித்து என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வமே இதைத்தான் சாட்சி பண்ற. அவரே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? அவரே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா த சால்வேஷன், ரட்சிப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரிய ஒளி, மரணத்திலிருந்து ஜீவன், சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், இப்படி இருளில் இருந்து வெளிச்சம், இப்படியான எல்லா மகிமை, அனாதையாய் திகற்றிருந்த நம்மை
தேவராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற்றி ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே தூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாக. அதனால தான் ஏசு அந்த ஊமையை சொல்லி கொடுத்தார். மனம் திரும்புகிற இளைய மைந்தன் அவன் தகப்பனிடத்துல இருந்து எல்லா சொத்துக்களையும் பிடுங்கிட்டு தாறுமாறாய் போய் வேசிகளோடு நண்பர்களோடு தன் பணத்தை எல்லாம் செலவழித்து தனக்கு வேலை செய்ய முடியாம தவித்து அவன் நினைச்சான் பன்றி தின்கிற தவிடு கூட கிடைக்காதவனாய் தன் தெளிந்த புத்தியோடு மனம் திரும்பி வரும் பொழுது தகப்பன் அவனை தேடி ஓடி வந்து அணைத்து கொள்ளுகிறான். அவன் மனம் திரும்பின பொழுது அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை போடும்படி வேலைக்காரருக்கு கட்டளையிடுகிறான். அவனுக்கு மோதிரத்தை போடும்படி கட்டளையிடுகிறான். அவனுக்கு பாதரட்சியை போடுங்க, என் பிள்ளை மரித்தவனாயிருந்தான் இப்பொழுது உயிரோடு வந்து விட்டான். ஆகவே என்னுடைய வீட்டில் செலிப்ரேஷனை கொண்டாடுங்க, டெக்கரேஷன் பண்ணுங்க, ட்ரம்ஸ் மியூசிக் ஓடட்டும், தாளங்கள் ஓடட்டும், எல்லா செலிப்ரேஷன் போகட்டும் என்று சொன்னான். ஏனென்றால் ஒரு பாவி மனம் திரும்பின பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இப்படிப்பட்ட மகிமைக்குள்ளாய் தான் நம்ம கால் எடுத்து வச்ச பிள்ளைங்க. இந்த மகிமைக்குள்ளாய் பிரவேசித்த இந்த மகிமை ஆரம்பத்தை நீங்க மறந்துடவே கூட. இந்த ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டா போதும், எல்லாம் உங்களுக்கு உள்ளதான் இருக்குது. சரிதானா? ஆகவே நீங்க அதை மறந்துடவே கூடாது. சரி, ஏசாயா 25 அதிகாரம் 9 வசனம் சிலுவை குறித்து இங்க சொல்லி இருக்கிறது. என்ன சொல்றாரு? அக்காலத்திலே சிலுவையை பத்தி அந்த அதிகாரத்துல சொல்லிட்டு வந்துட்டு சிலுவையின் சம்பவம் நடக்கிற அந்த காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். அப்போ என்ன சொல்லுவாங்க என்றால், இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காக தான் நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ கடவோம். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இந்த சிலுவை அண்டை வந்த பொழுது இவருடைய ரட்சிப்பினால் நாம் என்ன செய்வோம்? களி கூர்ந்து மகிழுவோம். இனிமே எல்லாமே சந்தோஷம்தான். இனிமே சஞ்சலம் தவிப்புலாம் ஓடி போயிருச்சு. இவரிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கு வேதம்? இவரிலே களி கூர்ந்து மகிழணும், இவர் என் ரட்சகர். இதுதான் நம்ம செய்யணும். தேவ பிள்ளைகள் ஏன் ஆராதிக்க போறோம்னா, இவர் எங்கள் ரட்சகர், நாங்கள் களி கூர்ந்து மகிழுகிறோம். ஏன் ஊழியம் செய்கிறோம்? ஏன் ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபடுகிறோம் என்றால், எங்கள் ரட்சகர், நாங்கள் களி கூர்ந்து மகிழுகிறோம். இதுதான் பேஸ். ரட்சிப்புனாலே களி கூர்ந்து மகிழுவது. பரலோகத்துல சந்தோஷம். அதை மனசுல புரிஞ்சுக்கங்க. யாரு என்கிட்ட பேசினா என்ன, யாரு மூஞ்ச தூக்கினா என்ன, சண்டை போட்டா என்ன, நீங்க செலிப்ரேட் பண்ண என்ன, பரலோகத்துல எனக்காக கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் காப்பாற்றப்பட்டவன், நான் விடுவிக்கப்பட்டவன், நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவன், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவன், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவன், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்த அந்த புண்ணியத்தை நான் அறிந்தவனாய் நான் செயல்படுவது. இவரே நம் ரட்சகர், இவர் கர்த்தர், இவரே ஆளுகிறவர், வானத்தையும் பூமியும் ஆளுகிறவர், இவரே என் ரட்சகர். அவர் தான் என்ன அனாதையான என்ன ராஜா விட்டு பிள்ளையா மாத்தினவரே அவரு. இவரே என்னை காப்பாற்றினவர். ரட்சகர்னா என்னது? காப்பாற்றினவர், என்னை மீட்டவர் இவரே. இவரிலே களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கடவோம். மோசே சொன்னா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி
தெய்வத்தின் தாசன் அவ்வளவாய் சொன்னான். தேவனை என்ன செய்றாரு? அடையாளம், அற்புதம், ஆவிக்குரிய வல்லமைகள், வரங்களின் மூலமாக தேவனே சாட்சி கொடுத்து வருகிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு, தெய்வமே பெரியது என்று சொல்லுகிறார் ரட்சிப்பை. இதை நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு, தெய்வமே பெருசுன்னு சொல்லிட்டாருன்னா அவரு எதாவது பெருசுன்னு சொல்லுவாரா? சாதாரணமா அவரு தான் எல்லாத்துக்கும் பெரியவர். அவர் சொல்றாரு இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து என்று சொல்லுகிறார். அவ்வளவு பெரியது. தெய்வத்தின் பிள்ளையாய் ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஆகவே இந்த ரட்சிப்பினால், அவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் டான்ஸ் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டே நீதிமான் பாடி மகிழுகிறான். சரிதானா? யோவான் 10:28-29. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. பாருங்க, இயேசு நம்மை தேவ ஜனங்களை, பிள்ளைகளை என்ன சொல்றாரு? ஆடுகளாய் சொல்லுகிறார். தம்மை தேவன் என்ன சொல்லுகிறார்? தம்மை மெய்ப்பனாய் சொல்லுகிறார். நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அது ஒரு காலம் கெட்டு போகாது. இந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட இந்த ஆடு, இந்த மரணத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொண்ட ஆடு ஒரு காலமும் கெட்டு போகாதுன்னு சொன்னது மாத்திரமல்லாம என்ன சொல்றாரு? ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. என் கையில இருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு தெரியுமா? என் பிள்ளைங்களாம் எங்க இருக்காங்களா? என் கையில இருந்து ஒருத்தனும் புடுங்க முடியாது அவருங்களே. எவ்வளவு பெரிய, ஏன் டான்ஸ் ஆடி பாடணும் தெரியுமா? ஏன் மகிழ்ந்து களி கூறணும் தெரியுமா? அவர் சொல்றாரு என் கையிலிருந்து என் பிள்ளை ஒருத்தனும் புடுங்க முடியாது, என் கையிலிருந்து புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லாம சொல்றாரு அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். என் பிதா பெரியவரா இருக்கிறாரு. அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. பாருங்க எவ்வளவு பாக்கியம் பாருங்க. அவர் தான் எல்லாம் டாப் மோஸ்ட் பர்சன். அவர் சொல்றாரு என் பிதாவின் கையில் இருந்து அவர்களை ஒரு காலும் ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? உங்களை எவனாவது ஏதாவது பண்ண முடியுமா? உன்னை தொட்டா என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றாரு. அவ்வளவாய் தேவன் தம்முடைய கையில் வச்சிருக்காரு. என் பேரனை பாருங்க, எப்பா பார்த்தாலும் என்ன தூக்குங்க தூக்குங்கன்னு என்கிட்டே ஒட்டிக்கிறான். அது மாதிரி ஆண்டவர்கிட்ட ஒட்டிக்கிட்டா போதும். நீங்க தேவனால் பிறந்தவர்கள், இந்த பாக்கியத்தில் இருக்கணும். என் கையின்று ஒருவனும் ஒரு கால அவைகளை பறித்து கொள்ள ஒருவனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் நம்ம டான்ஸ் பண்ணி ஆட வேண்டும். அதனாலதான் என்ன சொல்லியிருக்கு சங்கீதம் 118:15 என்ன சொல்லுது? நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. வீட்டுல என்ன இருக்குமா? ஆண்டவருடைய பிள்ளைங்க வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம். டான்ஸ் பார்ட்டி என்னப்பா ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். என்ன கேட்டாலும் என்ன ரொம்ப அசால்ட்டா எல்லாத்தையும் பண்ணி சாதிச்சுட்டு வரீங்களே, என்ன? எங்க ரட்சிப்பின் சந்தோஷம். எல்லாத்துக்கும் ரூட் காசு என்ன தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷம். நீதிமான் வீட்டில் என்ன இருக்கணும்? இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், கம்பீர சந்தோஷம் உண்டாயிருக்குமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கம்பீர சத்தம் உங்க வீட்டில் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் இயேசு பிள்ளைங்க, இதெல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைங்க. இவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. இங்கே ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீங்க எப்ப கம்பீர சத்தம் வரும்னா ரட்சிப்பை புரிஞ்சுக்கிட்டா தான் கம்பீர சத்தம் வரும். நாங்களாம் டிக்கெட் வாங்கினவங்க, ராஜா வீட்டு டிக்கெட்டு, ராஜா வீட்டு பிள்ளை என்கிற அந்தஸ்தை பெற்றவர்கள். இதை நீங்க அறிந்தாதான் கம்பீர சத்தம் வீட்டுக்குள்ள வரும். சரிதானா? கம்பீர சத்தம் வீட்டுக்குள்ள வரணும்னா இந்த ரட்சிப்பை அறிந்து கொள்ள வேண்டும். சரிதானா? அப்போ இந்த ரட்சிப்பின் மேன்மையை சாதாரணமா நினைக்கூட. தெய்வமே சாட்சி கொடுத்து வருகிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு. சரிதானா?
தெய்வமே பெரியதான ரட்சிப்புன்னு சொல்லிட்டா நம்ம அசால்ட்டா நினைக்க முடியுமா? தெய்வம் அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள், பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து வருகிறதான எவ்வளவு பெரியதான ரட்சிப்பு. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. அவர் பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் ஒரு காலம் உங்களை பறிக்க முடியாது. இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வீட்டில் இருக்கணும், உள்ளத்தில் இருக்கணும். இந்த சந்தோஷத்தில் தான் நம்ம ஓட்டமே இருக்குது. சரிதானா? நம்ம இளைப்படைய மாட்டோம், பயப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், எதுக்குமே டயர்டாக மாட்டோம். ஏன்னா ஆரம்பம், எங்கள் அஸ்திவாரம் எங்கே இருக்குதுன்னா அந்த ரட்சிப்பின் மகிமையில் இருக்குது. சரிதானா? இந்த ரட்சிப்பின் மகிமையை நம்ம ஒரு காலம் விட்டுடக்கூடாது. அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. பாருங்க, இந்த பாக்கியத்துக்கு வேற எங்கெல்லாம் உலகத்து மக்கள் ஓடி ஓடி ஆடி தேடி என்ன பண்ணாலும் நடக்காது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்துக்கு கீழே மனிதருக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அவ்வளவு பெரிய பாக்கியத்துக்குள்ளாய் இது தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயி அவர் மூலமா மாத்திரம்தான் இது முடியும். அவரிடத்துல வந்ததுனால நான் பாக்கியவான். அவரிடத்துல நான் ரட்சிப்பை பெற்றதுனால நான் பாக்கியவான். என் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, எல்லா மகிமையும் நான் அவரால் பெற்றுக்கொண்டேன். அதனால தான் அவருடைய நாமம் அல்லாம வேற ரட்சிக்கப்பட இல்லை. அந்த நாமத்துல நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நம்ம சொல்றோம். இந்த பூமியில பெரிய சாம்ராஜ்யங்கள் இருந்தது. ஹிஸ்டரியில நீங்க போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள். பாபிலோனிய சாம்ராஜ்யம், அது மகா பெரிய 120 நாடுகளுக்கு மேலாய் ஒரு தேசத்தை ஆளுகை செய்து வந்த ராஜா. அவன் அந்த அந்நிய தேசத்து ராஜா என்ன சொல்றான் பாருங்க. அந்த இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்ட இந்த ஜனங்களை குறித்து சொல்றான். தானியல்ல படிங்க, தானியல் 3:29. நெபுகாத் நேசர் என்கிற உலக பெரிய சாம்ராஜ்யம், சாதாரண சாம்ராஜ்யம் இல்லை, 120 நாடுகளுக்கு மேலாய் ராஜாவாய் இருந்த அந்த ராஜா சொல்றான், என்ன சொல்றான்? நெபுகாத் நேசர் 3:29 இவ்விதமாய் படிங்க, இவ்விதமாய் ரட்சிக்கப்படத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. உலக சரித்திரத்திலேயே பெரிய சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் மகாராஜா நெபுகாத் எழுதி வச்சிட்டான். அவன் சொல்றான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறே ஒருவரும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனே தேவன், அவரே ரட்சிக்கிறவர் என்று எழுதி வச்சுட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் ராஜாங்கத்துல வேறொரு தரியு ராஜா என்று ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 6:27 அவரே தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும், அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்று இருக்கிறார் என்று எழுதி வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான். இவரே ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற இவரே தப்புவிக்கிறவரும்
ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார் என்று அந்நிய தேசத்து தெய்வ ஜனங்கள் அல்லாது உலகத்தின் அந்நிய தேசத்து மகா பாபிலோனிய ராஜாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. தானியேலின் தேவனே தேவ, இஸ்ரவேலின் தேவனே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. இந்த தேவனை அண்டிக் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அந்த ரட்சிப்பு அவ்வளவு மகிமை என்று உலகம் அறிந்ததாயிருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை என்று வேதம் சொல்றார். பிள்ளைகளை பத்தி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். சரிதானா? பிள்ளைகளுக்கு யாரு ரட்சிப்பின் அதிபதி? எங்க ராஜா, எங்க அதிபதி யார் என்றால் இயேசு ரட்சிப்பின் அதிபதியாயிருக்கிறார் என்று பிதாவானவர் அங்கே ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அவர்களுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி. இயேசுக்கு என்ன பேரு? ரட்சிப்பின் அதிபதி. எவ்வளவு பெரிய டைட்டில் பாருங்க, பிதா கொடுத்த டைட்டில் ரட்சிப். இவர்களை எல்லாம் பாவத்திலிருந்து மீட்டவர், பாவத்திலிருந்து காப்பாற்றினவர், அந்த காரத்திலிருந்து காப்பாற்றினவர், மீட்டு எடுத்த இந்த இரட்சக இவர் ரட்சிப்பின் அதிபதியா இருக்கிறார் என்று பிதா இயேசுவுக்கு ஒரு டைட்டிலை கொடுக்கிறார். இவரே இரட்சகர். வானத்துக்கு கீழே வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவர் வந்தார், வந்து மனு குலத்தை மீட்டு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்தெல்லாம் மீட்டதுனால இவரே ரட்சிப்பின் அதிபதி என்று அவருக்கு பிதாவானவர் பட்டம் சூட்டி வைத்திருக்கிறது நம்மால் புரியும். யூதா 6:6 ஸ்டார்டிங் மாத்திரம். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பாருங்க, தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாரு? ரட்சித்தாரு. எகிப்தின் அடிமைத்தனத்துல 400 வருஷமாய் பாடுகளை, சிறையிருப்பும், தவிப்பும், அடிமைகளாய் சிக்குண்டு இருந்தவர்களை தேவன் 10 விதமான அற்புதங்களை செய்து, வாதைகளை அனுப்பி, பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளையை சாகடிச்சு, எகிப்தின் எல்லா குடும்பத்தின் தலைப்பிள்ளையும் சாகடிச்சு தம் ஜனத்தை மீட்டு வந்தார். மீட்டு வந்து ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பாருங்க, ரட்சிப்பு வந்துருச்சு, ஆனா இந்த மேன்மையை விசுவாசியாம போயிட்டாங்க. அதனால அவர்களை அழித்தார். அடுத்த 5:5 கடைசி சொல்றாரு. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு 6 ஸ்டார்டிங். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தூதர்களையும். போதும் பாருங்க, ஆதி மேன்மையை தூதர்கள் விட்டுட்டாங்க. என்னதான் நம்ம ஆதி மேன்மையை புரிஞ்சுக்கணும். தெய்வம் என்னை பிச்சைக்கார, என்னை அனாதை, என்னை தூக்கி ராஜா விட்டு பிள்ளை ஆக்கிட்டார்ல, இதுதான் மேன்மை. இந்த ஆதி மேன்மையை நீங்க விட்டுடக்கூடாது. இதுதான் உங்க ஃபவுண்டேஷன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் திங் இன் யுவர் லைஃப். ஆதி மேன்மை என்ன தெரியுமா? நான் பிள்ளை. இந்த பிள்ளை 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 பிள்ளைனா சுதந்திரம், சொத்தெல்லாம் உனக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா வரும். 1000 தோத்திர பலி போட்டா வருமா? ஊழியம் நைட்டு பகலுமா ஊழியம் செஞ்சாதான் வருமா? அதெல்லாம் கிடையாது. புள்ளன்னா ஆட்டோமேட்டிக்கா சொத்தெல்லாம் உனக்கு தான். சரிதானே? அதனால நீங்க யூ ஆர் நாட் ஏர்னிங், ஜஸ்ட் யூ ஆர் ஓனிங். சரிதானா? நான் பிள்ளை என்கிற இந்த பாக்கியத்தை நீங்க விட்டுக்கூடாது. தூதர்கள் என்ன செஞ்சாங்களாம்? தங்கள் ஆதி மேன்மையை
விட்டு விட்டார்கள், அவர்களை தேவன் நியாய தீர்ப்புக்கு வைத்திருக்கிறார். அதுக்கு முன்னால தான் சொன்னார், முந்தின வசனத்துல என்ன சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்க இந்த ரட்சித்தார், ஆனால் அவர்கள் விசுவாசியாம போயிட்டாங்க. இந்த ரட்சிப்பின் மேன்மையை மறந்துட்டாங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதை மறந்துட்டாங்க. அந்த பாக்கியத்தை, ஆதி மேன்மையை தூதர்கள் விட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களும் அதை விட்டுட்டாங்க. தங்களை ரட்சித்தவரை அவர்கள் சீக்கிரத்தில் மறந்தார்கள். அதை நம்ம செஞ்சிடக்கூடாது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானா? அடுத்தது ஏசாயா 26:1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது. யூதா தேசம் முழுசு ஒரு பாட்டு பாடுவாங்களாம். என்ன தெரியுமா பாடுவாங்க? பலனான நகரம் நமக்கு உண்டு. ஒரு பயங்கரமான நகரம், பலனாகிய நகரம். அங்க ஒருவரும் உள்ள நுழைய முடியாது, ஒரு சத்துருவும் வர முடியாது, எந்த ஆர்மியும் யுத்தம் பண்ண முடியாது. ஒரு பலனாகிய நகரம் உண்டு. ரட்சிப்பையே அதற்கு மதிலும். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இங்க கொஞ்சம் கவனமா இருங்க, கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டாச்சுல்ல. இப்ப இந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒரு நகரத்துல இருக்கிறாங்க. என்ன நகரம் தெரியுமா? இது பலனாகிய நகரம். இதற்கு ஒரு மதில் இருக்கிறது. என்ன இருக்குது? மதில். அது சொல்றாரு, ரட்சிப்பையே அதற்கு மதில். புரியுதுங்களா? உங்களுக்கு எந்த எனிமி வர முடியும்? வியாதின்ற எனிமி வர முடியாது, தரித்திரம் எனிமி வர முடியாது. ஏனென்றால் ரட்சிப்பு என்கிற கோட்டை மதில் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். நாம் பலனாகிய, பழைய ஏற்பாட்டுல தப்பு செஞ்சவங்க ஓடி போயிடுவாங்க. கொலை பண்ணிட்டா கூட பரவாயில்ல, அவன் ஓடி போய் ஒரு நகரம் இருக்கும், அந்த பட்டணம் இருக்கும். அந்த பட்டணம் பேரு அடைக்கல பட்டணம். அவன் எப்பேற்பட்ட தப்பு செஞ்சாலும், எவன் ஈட்டி எடுத்துக்கிட்டு குத்த வந்தாலும், அவன் ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள பூந்துட்டா போதும், அவனை ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டில் எல்லா ஜனங்களும் ஒவ்வொரு பட்டணத்தில் இருப்பாங்க. எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பட்டணம் இருக்கும். அந்த பட்டணம் பேர் அடைக்கல பட்டணம். தப்பு செஞ்சவன் ஓடி எப்படி அதில் பூந்துட்டான்னா அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. சரிதானா? அந்த மாதிரி நாம் ஒரு அடைக்கல பட்டணத்துக்குள்ளே பூந்துட்டோம். சரிதானா? வெளியில் நின்ன ஆபத்து, என் பாவத்துக்கு ஆபத்து, என்னுடைய போக்கிரித்தனத்துக்கு ஆபத்து இருக்குது, எல்லா தண்டனையும் சாபமும் தெய்வத்தின் கோபமும் இருக்குது. நான் எங்கே வந்துட்டேன்? அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துட்டேன். அதை தான் சொல்றாரு, பலனாகிய நகரம் ஒன்று உண்டு, அதற்கு ரட்சிப்பையே மதில். புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க ரட்சிப்பின் மேன்மையை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ரட்சிப்பின் பிள்ளைன்றத விட்டுட்டீங்க. ராஜா வீட்டு பிள்ளை ரோட்ல போறதுக்கு ஏதாவது என்ன யாராவது அடிச்சிடுவாங்கன்னு பயப்படுவானா? பக்கத்தில் யார் இருப்பா? சோல்ஜர்ஸ் எப்பவும் ரெடியா நிற்பாங்க. சரிதானா? பிரசிடென்ட் போகும்போது பயப்படுவாரா? டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம் சிக்கல்வோன்னா இல்லை, அது எல்லாரும் கிளியரா இருக்கும். அவ்விதமாக நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னா ரட்சிப்பின் மதில் இருக்கிறது. நல்லா பாருங்க, வேதத்தை நல்லா புரிஞ்சு இந்த ரட்சிப்பின் மேன்மையை பாருங்க. இந்த ரட்சிப்புக்குள்ளேயே நீங்க இருந்துட்டா போதும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொன்னார், சங்கார தூதன் வரப்போறான். எங்க? எகிப்துக்குள்ள நைட் ராத்திரி சங்கார தூதன் வரப்போறான். ஆனா ஒரு ரட்சிப்பின் மதிலாக நீங்க என்ன செய்யணும்? பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை நிலக்கால பூசிடணும். யாரெல்லாம் ஆண்டவர் பிள்ளை உயிரோட இருக்கணும்னு விரும்பினா எல்லாம் எங்க இருக்கணும்? வீட்டுக்குள்ள இருக்கணும். ஒருத்தனாவது வாசலை விட்டு வெளியே தாண்டி வந்துட்டா சங்காரம் அடிச்சுட்டு போயிடும். சங்கார தூரம் சாவு அடிச்சுட்டு போயிடும். பார்த்துக்கங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க வேடிக்கை கூட பார்க்க வெளியே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், காலி. வேடிக்கை பார்க்க வெளியே போனா காலி. என்ன செய்யணும் தெரியுமா? அந்த ரட்சிப்பின் மதிலுக்குள்ளாய் நிற்கணும். உங்களுக்கு மறுபடியும் இந்த வசனத்தை படிங்க. பலனாகிய நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே மதிலும் ஏற்படுத்துவார். ரட்சிப்பு தான் உங்களுக்கு கோட்டை. என்னன்னா ரட்சிப்பு. ரட்சிப்பே அதற்கு மதிலும்
அரணுமாய் ஏற்படுத்துவா. இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க பயப்பட வேண்டாம். தரித்திரம் வராது, வியாதி வராது, பிரச்சனை வராது, சஞ்சலம் தவிப்புலாம் ஓடிரும். ஏன்னா அங்க ரட்சிப்பின் மதில் இருக்கிறது. இந்த பலனாகிய நகரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா என்னன்னு பார்த்துக்கணும். நீங்க ரட்சிப்பை மறந்துட்டீங்கன்னா போச்சு. ஆதி மேன்மையை விட்டுடக்கூடாது. தூதர்களை போல அந்த ஆதி பிள்ளை என்கிற அந்த உரிமையை நீங்க விட்டுவிடக்கூடாது. இதுதான் ரட்சிப்பு. அந்த காரத்திலிருந்து ஆச்சரிய ஒளி, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு, மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உட்பட்ட, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு உட்பட்ட எல்லா பாக்கியத்தையும் மறந்து விடக்கூடாது. உங்களுடைய ஆரம்பம் தான் முக்கியம். நான் தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த ஆரம்பம் என்னை பிதாவானவர் தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். ஆகவேதான் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. இந்த ரட்சிப்பின் மேன்மையை நீங்க விட்டுடக்கூடாது. சரிதானா? இப்ப இந்த பெலனாகிய நகரத்தை பத்தி கொஞ்சம் பாருங்க. இதுக்கு எது மதில்னு சொல்லியிருக்கேன். இப்ப மதில் ரட்சிப்பு. கவனிங்க. சரிதானா? இப்ப இதை தெரிஞ்சிருக்கிறாங்க அந்நியர்கள். என்ன செய்யறாங்க? சரி, இந்த ரட்சிப்பை குறித்து இந்த மதிலுக்குள்ள, பட்டணத்துக்குள்ள இருக்கோம். நாம எல்லாம் எங்க இருக்கிறோம்? ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ரட்சிப்பு. என்னை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன் இயேசுவின் ரத்தத்தினால. வானத்தின் பூமிக்கு இல்லாத, வானத்தின் கீழே ரட்சிக்கப்பட்ட வேறொரு நாமம் இல்லைன்னாரே, அந்த நாமம், அந்த ரத்தம், அந்த கிறிஸ்துவின் கோட்டைக்குள்ளாக, அந்த ரட்சிப்புக்குள்ளாய் நான் இருக்கிறேன் என்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். இதை குறித்து ஆண்டவர் சொல்ல, சகரியா 2:4 பாட்டீங்க. இவனை அவர் நோக்கி, 4 நீ ஓடி. இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாலிபன் ஒண்ணு சொல்லணும். என்ன தெரியுமா? நீ போய் சொல்ல வேண்டும், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும். பாருங்க, இந்த எருசலேம் என்கிற இந்த மகா பெரிய பலனாகிய நகரத்துக்குள்ளாய் அநேக மனுஷர்களை கூட்டி சேர்ப்பேன். ஜாதிகளை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த மந்தையில் இல்லாத வேற ஆடுகள் உண்டு, அவைகளை எல்லாம் நான் கொண்டு வந்து சேர்த்து இந்த மந்தையை நான் பெருக பண்ணுவேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவைகளை நான் கொண்டு வந்து எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும், மிருக ஜீவன்களின் திரளினாலும், மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். பாருங்க, இந்த நகரத்துல ஜாதிகள் எல்லாம் வந்து ஆண்டவருடைய ராஜ்யமாகிய இந்த நகரத்துக்குள்ள, இந்த பலனாகிய நகரம் சபைக்குள்ளாய் தேவ ஜனங்கள் வந்து மிருக ஜீவன்கள்லாம் பெருகும்னா என்னது? எல்லா ஆசீர்வாதமும் இங்க உண்டாயிருக்கும். சரிதானே? அப்போ எல்லா ஆசீர்வாதத்தோடு இந்த பிள்ளைங்க இருக்கும்பொழுது இந்த எருசலேம் பட்டணம் என்ன இருக்குமா? மதில் இல்லாத பட்டணம். மதில்னா என்ன இருக்கும்? கல்லு, பாறையெல்லாம் வச்சு, சிமெண்ட் எல்லாம் வச்சு கட்டி, இரும்பெல்லாம் வச்சு தானே கட்டி இருப்பாங்க. இது மதில் இல்லாத பட்டணம். ஏன்னா இது ஆவிக்குரிய மதிலாயிருக்கிறது. ரட்சிப்பென்னும் மதில். சரிதானா? இந்த பட்டணத்தை உலகத்தான் பார்க்கறான். இந்த பட்டணத்துக்கு மதிலே இல்லைன்னு சொல்றான். என்ன சொல்றான்? உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது கிறிஸ்தவனே. என்ன வேணா சொல்ல, அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவான். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த மதில் இல்லாத பட்டணம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பு என்கிற மதில் இருக்கிறது. அங்க கல்லும் கிடையாது, சிமெண்ட்டும் கிடையாது, கம்பியும் கிடையாது, முள்ளும் கிடையாது. இது ரட்சிப்பு என்கிற மதிலுக்குள்ளா இருக்கிற பட்டணம். சரிதானா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் என்ன செஞ்சாங்க? இந்த காசா பட்டணத்தார் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய போஸ்டெல்லாம் ஏறி குதிக்க முடியாம வேலிகள்லாம் போட்டு, இரும்பு இதெல்லாம் போட்டு, ஃபென்சிங்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு நேரம் வந்துச்சு, எல்லாத்தையும் புல்டாசர் கொண்டு வந்து அடிச்சு தள்ளிக்கிட்டு உள்ள பூந்துட்டான். இப்படிலாம் பூர முடியாது. இது மதில் இல்லாம, ஆனா ரட்சிப்பு என்கிற மதில் உள்ள
பலனாகிய நகரம் நமக்கு உண்டு, நம்ம களி கூர்ந்து மகிழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். மதிலே இல்லாத பட்டணம் சொல்லுங்க, நாங்க மதில் இல்லாத பட்டணம். ஆனா என்ன மதில் தெரியுமா இருக்குது? ரட்சிப்புங்கிற மதில். ஆவி மனுஷனுக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கு தெரியணும். உலகத்தானுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம நினைப்பான். நீங்க செய்யணும். நான் ஜாலியா போவேன், காட்டுக்குள்ளேயும் போவேன், நாட்டுக்குள்ளேயும் போவேன், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என்னை சுற்றி ஒரு மதில் இருக்கிறது. சரிதானா? அந்த மதிலை குறித்து சொல்றாரு. 5ஆம் வசனம் என்ன சொல்றாரு? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து. பாருங்க, என்ன மதில் தெரியுமா? காங்கிரீட் மதில் கிடையாது, இரும்பு முள்ளு வேலி கிடையாது. நான் அக்கினி மதிலா இருப்பேன், தேவனே மதிலா இருப்பேன் சொல்றாரு. நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். அதன் நடுவில் எங்க பிள்ளைங்களோட நான் நடுவில் இருப்பேன். பாத்தீங்களா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த 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 நகரம் பலனாகிய நகரம், இதற்கு ரட்சிப்பே மதில்னு சொல்லிட்டு அது என்ன மதிலாம்? அக்கினி மதிலா இருக்கிறார். இது எல்லாம் எந்ததையும் அவித்து போடும் பாருங்க. அக்கினி மதிலாய் இருக்கிற பட்டணத்துக்குள்ளா இருக்கிறாரு. அக்கினி மதிலாய் நான் இருந்து அவர்களுக்குள்ளே மகிமையாய் வீற்றிருப்பேன் என்று சொல்லுகிறார். சரிதானே? எசேக்கியேல் 38, 12, 18, 11. இங்க என்ன தெரியுமா செய்றாரு? கடைசி காலத்துல மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய கோகு தேசத்தானாகிய கோகு வருவான்னு சொல்றாரு. ரஷ்யாவை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடைசி நாட்களிலே சம்பவிக்கிற காரியத்தை சொன்னார். என்ன சொன்னாரு? இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிற இந்த மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாக கோகு தேசத்தானாகிய கோகு இந்த எருசலேம் பட்டணத்துக்கு நேராய் வருவான். இந்த இஸ்ரவேல் பட்டணத்துக்கு எதிராய் சரித்திரபூர்வமாய் வருவான் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அவன் சொல்லுவானா, என்ன சொல்லுவானா? அவன் பாப்பான், இந்த இஸ்ரவேல் ஜனங்க சின்ன ஜனங்க, அமெரிக்கா சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, யூரோப் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, நாம் போய் எல்லாரும் வாங்க நம்ம எல்லாம் போய் அப்படி அவங்கள காலி பண்ணிடலான்ட்டு வருவான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த தேசத்துக்கு எதிராக, இந்த தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக தேசங்கள் ஜாதிகளை கூட்டிக் கொண்டு அந்த கோகு வருவான். அவன் சொல்லுவானா, 12ஆம் வசனம், நான் கொள்ளையிடவும் நான் போறேன். எங்க தெரியுமா? நான் போய் அவங்கள கொள்ளையிட போறேன். தெய்வ ஜனத்தை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை, தேவனுடைய நாமந்தரிக்கப்பட்ட அவர்களுடைய பிள்ளைகளை நான் கொள்ளையிட போகிறேன். சூறையாட போகிறேன். மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். அது மதிலே இல்லாம இருக்குதுப்பா. என்ன சொல்றான் பாத்தீங்களா? அவன் கண்ணுக்கு ஒரு மதிலையும் காணோம், ஒரு காங்கிரீட்டை காணோம், ஒரு பாதுகாப்பு அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு வரல, யூரோப் சப்போர்ட்டுக்கு வரல, யாருமே சப்போர்ட்டுக்கு இல்ல. மதில் இல்லாமல் கிடைக்கிற கிராமத்துக்கு போய் அவங்கள கொள்ளையாடி சூறையாட போறேன்னு சொல்லி இந்த உலகத்தின் அதிபதியாய் அந்த கோகு என்கிற அந்த ரஷ்ய தேசத்து அதிபதிகள் எல்லாம் சேர்ந்து ஜாதிகளோடு இந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் அழிக்கும்படியாய் கொள்ளையிட்டு சூறையாடும்படி வந்து சொல்றாங்க. மதில் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவங்க ஜாலியா இருக்கிறாங்கப்பா, சுகமா இருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைங்க எப்படி இருக்காங்களா? நிர்விசாரம், கவலையே கிடையாது. சுகமாயிருக்கிற ஜனங்களிடத்துல போய் மதில் இல்லாமல் இருக்கிற சுகத்தோடு குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவங்க மதில் இல்லாம இருக்கிறாங்க. எப்படி பாத்தீங்களா? பலனாகிய நகரத்துல இருக்கிறாங்க. இதுக்கு ரட்சிப்பையே மதிலாய் வைத்திருக்கிறேன். ரட்சிப்பு மதில் அவனுக்கு தெரியாது. நீ தேவனால் பிறந்த பிள்ளை, உலகத்துக்கு தெரியாது உன்னுடைய பாக்கியத்தை. உனக்கு ஒப்பானவன் இல்ல. உங்க ஆபீஸ பெரிய ஆளா இருந்து உன்னை விரட்டலாம், அவனுக்கு தெரியாது உனக்கு மதில் இருக்கிறது.
உனக்கு ஒப்பானவன் யார் என்று அவர்களுக்கு தெரியாததுனால அவன் சொல்றான், இது மதில் இல்லாத பட்டணம், இவங்களை என்ன வேணா செய்யலான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதைத்தான் இங்க வேதம் ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. இது சுகமா அப்படி ஜாலியா இருக்கிறாங்களே சுகமா, இவங்களை காலி பண்ண போறேன், இவங்களை கொள்ளையிடப்பட்டு இவங்களை சூறையாட போறேன்னு சொல்லிட்டு அந்த மகா தேசத்து ராஜா என்ன செய்வானா, கடைசி நாட்களிலே இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு மீது வருவான். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் எதிராக பிசாசு நினைப்பான், இது சுகமா வாசமா இருக்குது. எப்படி இருக்குதாங்க அந்த வசனத்தை மறுபடி படிங்க, அழகா இருக்கு பாருங்க. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். இவங்க நிர்விசாரம் என்ன தெரியுமா, கவலை இல்லாம இருக்கிறான், ஒண்ணுக்கும் கவலைப்பட மாட்டான் இந்த கிறிஸ்தவன்க. நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன், தேசத்துக்கு மேல வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், மதில் இல்லாம குடியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் அவங்களை சுத்தி அக்னி மதிலா இருக்கிறேன். இந்த அக்னி மதில் தெரியாததுனால அவங்க எல்லாம் வந்து இஸ்ரவேலை காலி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க எங்க இருக்கணும், ரட்சிப்பின் மதிலுக்குள்ளாய் இருக்க வேண்டும். யாராவது உங்களை தொட்டுட்டு உங்களை பிரச்சனை பண்ணா நீங்க சொல்லணும், ஐயோ நான் ரட்சிப்பின் மதில கொஞ்சம் விட்டுட்டேன், மறந்துட்டேன் போல இருக்கு. அக்னி மதிலாய் தேவன் என்னை சுற்றி இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் பாக்கியவான், நான் ராஜாதி ராஜா வீட்டு பிள்ளை என்கிற அந்த பாதுகாப்புக்குள்ளாய் நீங்கள் இருக்கிறதை நீங்க என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்களாம், அவர்களை ரட்சித்தா பின்பு விசுவாசியாதவர்களை தேவன் அழித்தார். தூதர்கள் தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாம போயிட்டாங்க. உங்க ஆதி மேன்மை, நீங்கள் பிள்ளையான பாக்கியத்தை ஒரு காலம் மறக்க கூடாது. அதற்கு ஒப்பான கிரேடு உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நீங்க நிக்கிற உங்க அஸ்திபாரம் சரியா இருக்க வேண்டும். 18 படிச்சிட்டீங்களா? இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரகம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்து ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, ஜாதிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இஸ்ரவேலுக்கு நேரம் வருவாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, இவன் வர்றான் எதுக்கு தெரியுமா, கொள்ளை ஆடிடலாம், சூறை ஆடிடலாம், இதெல்லாம் ஜாலியா சுகமா இருக்குது, இவங்க மதில் இல்லாத பட்டணத்துல இருக்கிறாங்க, ஈஸியா பண்ணிடலான்னு வருவான். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஊக்கிற கோபம் என் நாசில ஏறும் என்று சொல்லுகிறார். தெய்வம் தன் ஜனத்துக்காய் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாரு பாருங்க. இந்த அக்னி மதிலுக்குள்ள பூந்துடலான்னு வரியா, என் பிள்ளைங்களை அசால்ட்டா நினைச்சிட்டியா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஜாதிகள் எல்லாம் வருவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறா, என் உக்கிர கோபம் என் நாசிலே ஏறும் என்று சொல்லுவா. தெய்வத்துக்கு கோபம் மூக்க பிச்சுக்கிட்டு வந்துருச்சுன்னா நடக்குமா பார்த்துக்கங்க. நீங்க எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறீங்க. இந்த ரட்சிப்பின் மதில் பலனாகிய நகரம் உண்டு என்று ஒரு பாடல் பாடுவாங்களாம். அந்த பாட்டை தான் நம்ம பாடிக்கிட்டே இருக்கணும். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். சரிதானா? நீதிமானுடைய வீட்டுல என்ன சத்தம் இருக்கும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். உங்க பவுண்டேஷனே ரட்சிப்பு தான். பிள்ளை பிள்ளை பிள்ளை, எதுக்கு எடுத்தாலும் பிள்ளை பிள்ளைன்னு டான்ஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? கவலையும் வேண்டாம், கண்ணீரும் வேண்டாம். உங்களுக்கு கண்ணீர், பயம், கவலையெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க பிள்ளைன்றதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உடனே என்ன செய்யணும், ரட்சிப்பின் மதிலுக்குள்ள. வேடிக்கை பார்க்க வெளியே போனா சங்காரக்காரன் தூக்கிட்டு போயிடுவான். அந்த ரட்சிப்பின் மதிலுக்குள்ளாய் நான் நிற்கிறவனாய் இருக்க வேண்டும். சரிதானா? அது மாத்திரமில்ல, அவருடைய கோபம் உக்கிரத்துல ஏறும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏசாயா 26:11 சொல்றாரு, கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். எனிமிக்கு தெரியாது, ஆண்டவர் ஓங்கி வச்சிருக்காரு கை. ஒரு போடு போட்டாருன்னா ஆண்டவர் ஓங்கின கை. ஒரு ரவுடி பெரிய ஆளு வர்றான் அப்படின்னா அவன் பார்த்த உடனே அவன் கையை ஓங்கிட்டா எல்லாரும் பயப்படுவாங்களா இல்லையா? ஆண்டவருடைய கை ஓங்கி இருக்குது, ரெடியா வச்சிருக்காராம் போடு போடுறதுக்கு. கர்த்தருடைய கை ஓங்கி இருக்கிறது,
அவனுக்கு தெரிய மாட்டேங்க, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். பாருங்க, தேவன் தம் ஜனத்துக்காய் கொண்டிருக்கிற வைராக்கியத்தை பார்ப்பான். ஐயோ இவர் வந்துட்டாரா, அவரு தான் வருவாரு, உனக்கு தெரியாது, எங்க ஐயா வருவாரு. பிரச்சனை வந்துச்சா, என்னை எல்லாம் பண்ணிடலான்னு மூடிடலான்னு பார்க்காதீங்க. நான் ரட்சிப்பின் மதில் பிள்ளை என்கிற பாக்கியத்துக்குள்ளா இருக்கிறேன், எனக்கு ஒப்பானவன் இல்லை. அவர் கையை ஓங்கி வச்சிருக்காருப்பா, போட்டு தள்ளிடுவாரு. இது பிள்ளைக்கு நல்லா தெரியும். இது பிள்ளைக்கு நான் ரட்சிப்பின் பலனாகிய நகரத்தில் இருக்கிறேன், நான் பாடிக்கிட்டே இருக்கேன். எங்கள் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா கை ஓங்கி வச்சிருக்காரு, சத்துருக்களை அக்கினி பட்சிக்கும் என்று சொல்லுகிறார். சரிதானா? சரி, இது இல்லாமல் ஏதோ தேசத்து ஜனங்கள் சேயீர் மலை இஸ்ரவேலுக்கு காலம் ஃபுல்லா அவனுடைய வாழ்நாள் எதிரி என்ன செய்யறான் அவன் சொல்றான் பாருங்க. எசேக்கியேல் 35:10 படிங்க. எசேக்கியேல் அவன் வாழ்நாள் எதிரி யாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரானவன் அந்த சேயீர் மலை தேசத்தானாகிய ஏதோமியர் வாழ்நாள் முழுவதுமாய் எதிரியாக இருந்து இஸ்ரவேலை காலி பண்ணணும்னு பிளான் போட்ட ஆளு. இவனை பத்தி சொல்றாரு. அவன் என்ன சொல்றானா, இரண்டு ஜாதிகள்னு சொல்றான். யார தெரியுமா? இந்த தெய்வத்தின் ஜனத்தை யூதா ஜனம் என்றும் இஸ்ரவேல் ஜனம் என்றும் அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். யூதா கோத்திரம் என்று ஒரு கோத்திரமும் ஒரு இஸ்ரவேல் கோத்திரம் என்று ஒரு கோத்திரம் ஆகிய 10 கோத்திரமும் ஒரு 2 கோத்திரமும் பிரிந்திருந்ததுனால இந்த 2 ஜாதிகளையும் 2 தேசங்களும் கர்த்தர் வசமாய் இருந்தும் இவைகள் கர்த்தர் கையில தான் இருக்குது. பாத்துக்க, ஆனா கர்த்தர் கையில தான் இருக்குது. அவைகள் என்னுடையவளாகும். அவைகள் என்னுடைய ஆயிரும். நான் போய் எல்லாத்தையும் புடிங்கிடுவேன். ஆண்டவர் கையில தான் இந்த யூதா ஜனத்தையும் இஸ்ரவேல் ஜனத்தையும் வைத்திருக்க. இவைகள் கர்த்தருடைய வசமா இருந்தும் அவைகள் என்னுடையது ஆயிரும் சொல்லி வாழ்நாள் எதிரியாகிய இந்த ஏதோம் தேசத்து ஜனம் இந்த இஸ்ரவேலுக்கு நேரம் ஒரு பிளான் வச்சிருக்குது. என்ன தெரியுமா? இவங்களை நான் எப்படியாவது புடுங்கிருவேன். ஆண்டவர் சொன்னாரு, என் கையிலிருந்து ஒருத்தனும் பிடிக்க முடியாது, என் பிதா எல்லாரிலும் பெரியவர், அவர் கையிலிருந்தும் ஒருவனும் ஒரு காலும் பறிக்க முடியாது. ஆனா இந்த முட்டாப்பைய என்ன தெரியுமா ஏதோம் செய்யறான்? இந்த 2 ஜாதிகளும் கர்த்தர் வசமாயிருந்தும் இவைகளை அவைகள் என்னுடையதாகும், நான் அவைகளை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று நீ சொல்லுகிறபடியினால் என்று நீ சொல்ற. ஆண்டவருக்கு தெரியும் இவன் பிளான் போட்டிருக்கான், இவங்களை நைஸா புடிங்கிட்டு போயிடலான்னு. நடக்காது என்று நீ சொல்லுகிறபடியால். அதனால எரேமியா 30:16-17 சொல்றாரு, படிங்க. என்ன செய்வார் ஆண்டவர்? ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் சொல்ற, உன்னை பட்சிக்கிற யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னைக்கு எதிராய் நின்று சத்துருவாய் நின்று உன்னை ஏதாவது பண்ணலான்னு வருகிற யாவரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். கோகு எப்படி வருவான்? கொள்ளையாடவும் சூறையாடவும் போவோம், அது மதில் இல்லாத பட்டணம் வருவான். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். நான் உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி, அவர்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, பாவம் அப்பாவி மாதிரி இருக்குது, மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு பென்ஸ் கார் இல்லை, ஒரு BMW கிடையாது, எல்லாம் சைக்கிள் ஸ்கூட்டரு டிவிஎஸ் விட்டி வச்சிருக்குது. உன்னை விசாரிப்பாரற்ற தேசம் என்று அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? என்னன்னா சொல்லுங்க. உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. அவங்க நினைச்சிருக்காங்களாம், இதெல்லாம் ஆண்டவரே விசாரிக்காத கேஸ், அதனாலதான் இப்படி கடன் வாங்கிட்டு இப்படி பலவீனமா நோஞ்சா நோட்டியானா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. உனக்கு தள்ளுண்டவள் என்று அவன் பேர் வச்சிருக்கிறானா? பார்த்தீங்களா? நம்ம அந்த பேரோட இருக்கக்கூடாது, நம்ம ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கணும். நாம் சரியா இல்லாததுனால நம்மளுக்கு என்ன செய்யறான்? இது விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவள்.
ஆண்டவர் இவங்களெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட்னு வாரம் போட்டு வச்சிருக்காரு. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் கடன் வாங்கிட்டு இப்படி எல்லாம் வியாதி பிடிச்சிட்டுலாம் கிடக்குதுன்னு அவன் பேர் வச்சிடறானா. உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு நீ காயம் பட்டிருந்தாலும் உன்னை நான் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, தேவன் தம் ஜனத்தை, எவ்வளவு பலனாகிய நகரத்தின் ஜனத்தை எவ்வளவு கரிசனையாய் விசாரிக்கிறார். இந்த பாக்கியத்துல நம்ம என்றென்றைக்கும் நாம் இருக்க வேண்டிய. ஏசா 62 அதிகாரம் 4 வசனம் 11, 12. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும். இனி கைவிடப்பட்ட ஆளு இது பாழான தேசம் இனிமேல் சொல்லவே முடியாது. ஏனென்றால் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உன்மேல பிரியமாயிருக்கிறார். நீங்க உங்களை எவ்வளோ பேர் கேலி பண்ணியிருக்கலாம், எவ்வளோ பேர் என்னெல்லாமா நினைச்சிருக்கலாம். நீங்களே உங்களை ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். இல்ல, கர்த்தர் உன்னை விசாரிக்கிற தேவன் என்ன செய்றான்? உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். நீ இனி எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன்னுடைய தேசம் வாழ்க்கைப்படும், சபை வாழ்க்கைப்படும், அதுல ஒரு குறைவும் இருக்காது என்று சொல்கிறார். 11 வசனம். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். பாருங்க, நீங்கள் சியோன் குமாரத்திக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கணும்? ஊழியக்காரங்க சியோன் குமாரத்திக்கு என்ன தெரியுமா? உன் ரட்சிப்பு வருகிறது, உன் காயங்களை ஆற்றுகிறவர் வருகிறார், உன் சீர்கேடுகளை குணமாக்குகிறவர் வருகிறார். அவர் உன்னை எப்சிபா என்று, உன்னை பாழான தேசம் என்று சொல்லாம நீ வாழ்க்கைப்பட்டவள் என்று சொல்லி உன்மேல் பிரியமாயிருந்து உன்னை ரட்சிக்க வருகிறார். உன் ரட்சிக்க என்ன சொல்லணுமா? இதோ உன்னை ரட்சிக்கிறவர் வருகிறார் என்று சியோனுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். 12 சகரியா 2:13 படிங்க. இல்ல 12 வசனம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். பாருங்க, இந்த பிள்ளைங்களை என்ன சொல்லுவாங்க? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், இது பரிசுத்த ஜனம். சரிதானா? இவர்களை பத்தி எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா ரட்சகர் வருகிறார். ஆண்டவர் வந்து உங்களை என்ன செய்யறாரு? குணமாக்குகிறபடினால இதோ ரட்சகர் வந்து என்ன செய்யறாரு? சீர்கேடுகள் எல்லாம் எடுக்கிறனால இதோ உன் மீட்பர் அவர் படிங்க, பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவார். பாருங்க, நீ தேடிக்கொள்ளப்பட்ட நகரம். இந்த நகரம் என்னது? தேவன் தேடிக்கொண்ட நகரம். இது கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவார். இதை தேவன் கையில் இருந்து, பிதாவின் கையில் இருந்தும் ஒருவனும் ஒரு காலம் பறிப்பதில்லை. இது கைவிடப்படாத நகரம். என்ன நகரம்? ரட்சிப்பின் நகரத்திற்குள்ளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் இதை அப்படி சொல்லுவேன் என்று சொல்கிறார். ஏசாயா 12:6. சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் அதை சுற்றி அக்னி மதிலாய் இருப்பேன், அதன் மத்தியிலே நான் அவர்களோடு மத்தியிலே வாசம் பண்ணுவேன் சொல்றேன். அதைத்தான் சொல்ற. சியோனில் வாசமாய் இருக்கிறவளே என்ன சொல்றாரு? இந்த பலனாகிய நகரம், இந்த ரட்சிப்பு ஆகிய மதிலை உடைய இந்த அக்னி மதிலுக்குள்ளாய் இருக்கிற சியோனிலே வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, நீ சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டும். நீ செய்ய வேண்டியது என்னன்னு சொல்றாரு? சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அவர் உன் நத்திலே பெரியவராய் இருக்கிறார். ஆகவே நீங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜாலியா இருக்கணும். நீதிமான் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஏனென்றா இஸ்ரவேலின் பரிசுத்த என் மத்தியிலே பெரியவராய் இருக்கிறார். இந்த சந்தோஷத்துல நம்ம இருக்கிறோம். சரிதானா? அதை ஏசாயா 12 சகரியா 2:13. மாம்சமான சகலமான பெயர்களே, பாருங்க, உலகத்து எல்லா ஜனங்களுக்கும் சொல்றாரு, மாம்சமான சகலமான
ஜனங்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். நீங்க எல்லாம் சைலண்டா இருக்கணும். என்னவா இருக்காரு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு சொல்றாரு, ரட்சிப்புக்குள்ள வராத எல்லா தேசத்து ஜனங்கள், அந்நிய ஜாதிகள், அந்நிய மதம், அந்நிய குலத்தான், எல்லா மாம்சமான சகல ஜனங்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். நீங்க தேவனுக்கு முன்பாய் மௌனமா எல்லாம் வாய பொத்திக்கிட்டு இருங்க, மௌனமா இருங்க. ஏன் தெரியுமா? அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார். பாருங்க, தேவன் தம் ஜனத்தின் மத்தியிலே எழும்பி நிற்கிறார். அவருக்கு எதிராக ஒருத்தனும் வாயத்தை கூட திறக்க முடியாது. அவருடைய கை ஓங்கி இருக்கிறது. சத்துருக்களை முறியடிக்கப்படியாய் அவருடைய கை. உன்னை பட்சிக்கிறவர்களை பட்சிப்பார்கள், உன்னை கொள்ளையாடுகிறவர்கள் கொள்ளையாடப்படுவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடுவார்கள், சத்துருக்களை உன் அக்கினி பட்சிக்கும் என்று சொன்னார். தேவன் தம் ஜனத்தின் மத்தியிலே பெரியவராய் எழுந்தருளிக்க பண்ணியால் மாம்சமான எல்லா ஜாதிகளும் என்ன செய்யணுமா? மௌனமாய் வாயை போத்திக்கிட்டு உக்காந்துருக்கணும்னு சொல்றாரு. நாம் ரட்சிப்பின் மதிலுக்குள்ளாய் பலனாகிய நகரத்துக்குள்ளா இருக்கிறோம். சரிதானா? இதை நாம புரியாம இருக்கிறாங்க. இன்னும் தேவ ஜனங்களுக்குள்ள இந்த மகிமையான ரட்சிப்புக்குள்ள இந்த ஆதி மேன்மைக்குள்ளாய் நாம் இல்லாது இருக்கிறபடினால ஆண்டவர் வருத்தப்படுறாரு. இந்த மேன்மையை புரிஞ்சிக்காததுனால ஆண்டவர் என்ன செய்றாரு? வருத்தப்படுறாரு. என்ன பண்றாரு? எரேமியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 20-22. நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறவரில்லையோ? ஏன்னா அநேகருக்கு இந்த ரட்சிப்பின் மகிமை தெரியாததுனால நிறைய பேர் விழுந்து கிடக்குறாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லை, எழுந்திருக்க மாட்டாங்களா? ஏன் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இல்ல? ஏன் ஒப்பாரி? ஏன் பயம்? ஏன் கவலை? ஏன் கண்ணி? ஏன் தவிப்பு? விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ? வழி தப்பி போயிட்டீங்க, நீங்க திரும்பி வரமாட்டாங்களா? வழி தப்பி போனவங்க வழியை கண்டுபிடிச்சு வரமாட்டாங்களா? அறுப்பு காலம் சென்றது. 20ஆம் வசனம். அறுப்பு காலம் போயிருச்சப்பா, கோடை காலமும் முடிந்தது. கோடை காலம் முடிந்துருச்சு, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. நாமோ ரட்சிக்கப்படவில்லை. தேவன் வருத்தப்படுறாரு. இந்த ரட்சிப்புக்குள்ள வரமாட்டீங்களா? இந்த ராஜா வீட்டுக்குள்ள வரமாட்டீங்களா? அனாதையாய் இன்னும் பயத்திலும் தவிப்பிலும் சிறையிருப்பிலும் இருக்கக்கூடாது. அவர் என்னை ரட்சித்தார், பாவத்திலிருந்து ரட்சித்தார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார், சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்தார், மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் கொண்டு வந்தார், அந்த காரத்திலிருந்து ஆச்சரிய ஒளியினிடத்துல வரவழைத்தாரே. அதைத்தான் சொல்றாரு. நீங்க வழி தப்பி போனவரை திரும்புறது இல்லையா? அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. 22ஆம் வசனம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? கீலேயாத்துல பிசின் தைலம் இல்லையா? என் பிள்ளைங்களுக்கு தைலம் கிடைக்கலையா? ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ? அங்க ஆபரேஷன் பண்ணுகிற டாக்டர் இல்லையா? ரண வைத்தியன் இல்லையா? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி இன்னும் சொஸ்தமடையாமல் போனா? இன்னும் 100 வசனத்துல இருக்கிறது, இஸ்ரவேலே நீ சுத்தமடைய மாட்டாயா? இது இன்னும் எவ்வளவு காலமாய் காத்திருக்க வேண்டும் என்று தேவன் புலம்புகிறார். கீலேயாத்துல பிசின் தைலம் இல்லையா? ரண வைத்தியன் இல்லையா? ஏன் என் ஜனம் குணமாகவில்லை? உன் காயங்களை நான் குணமாக்குவேன். உன்னை விசாரிப்பாரற்ற ஜனம் என்று அந்நியர்கள் சொல்லுகிறார்கள். நான் உன்னை கைவிடாதிருப்பேன். என் பிதாவின் கையிலிருந்தும் என் கையிலிருந்தும் ஒருவனும் ஒரு காலம் பறித்து கொள்ள முடியாது. ஏதோ நினைத்து கொண்டு வருகிறான், அவைகள் கர்த்தருடைய வசமாயிருந்தும் அவைகளை நான் சுதந்திரித்துக் கொள்வேன்னு வர்றாரு. ஆண்டவர் என்னுடைய கோபம் நாசியிலே ஏறும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோம்.
நம்ம என்ன செய்யக்கூடாது, கோட்டை விட்டுறக்கூடாது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 21ஆம் வசனம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த ரட்சிப்பின் அதிபதியை கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்க. ஆகவே இன்னும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க யூதர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வராம இருக்கிறாங்க. பவுல் இதற்காய் வேண்டுகிறார். ரோமர் 10:1. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவன் நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படல. யாரு ரட்சிக்கப்படல? இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் இன்னுமாய் ரட்சிக்கப்படவில்லை. 2000 வருடம் ஆயிற்றும் இன்னும் மேசியாவை கண்டு கொள்ளாதவர்களாய் இருக்கிறாங்க. ரோட்ல கடந்த நம்மளை ஆண்டவர் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களாம் ரோட்ல கிடக்குறாங்க. யாரு? யூதர்களும் இஸ்ரவேலரும் ரோட்ல கிடக்குறாங்க. ரோட்ல கடந்த நம்மளெல்லாம் பிச்சைக்கார பசங்களெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ராஜா வீட்டு பிள்ளை ஆயிட்டாரு. நாம இந்த பாக்கியத்தில் இருக்கிறோம். இன்னுமா இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படவில்லை. அதைத்தான் சொல்றாரு மறுபடி, சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும், அதுவே என் இருதயத்தின் விருப்பமும், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறது தான் விண்ணப்பமாயிருக்கிறது. 21. இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும், அந்த ஜனம் ஒரு நாளும் கீழ்ப்படிய மாட்டேங்குது. நாம கீழ்ப்படியணும். நாம பெலனாகிய நகரத்திலிருந்து களி கூர்ந்து மகிழ வேண்டும் என்று சொல்கிறார். ஆனா இஸ்ரவேலரை குறித்து சொல்றாரு, அவர்கள் கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களும். எதிர்த்து பேசுற ஆளு, என்ன நீ புதுசா கதை விடுற, நாங்க ரட்சிப்பின் மதில் இருந்தா எங்களுக்கு ஒண்ணுமே வராதா, நாங்க சுகமா இருப்போமா, இதெல்லாம் என்னன்னு சொல்லி இவங்க எதிர்த்து பேசுற ஆளுங்க. இல்ல இல்ல, விசுவாசித்து நீங்க என்ன செய்யணும், ரட்சிப்பிலே களி கூறணும். ஆனா இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்றாரு, அவர்கள் கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். எதிர்த்து பேசுது, ஆனா கீழ்ப்படிய மாட்டேங்குது. ஆனாலும் ஆண்டவர் நாள் முழுவதும் என் கரத்தை நீட்டினேன் என்று சொல்றார். பாருங்க, தாம் பிள்ளைங்களை ஒரு காலம் அவர் விட மாட்டாரு. உங்களுக்கு தெரியாம நீங்க தரித்திரத்துல இருக்கலாம், நீங்க அறியாமையினால பலவீனத்துல, நீங்க பாடுகளுக்குள்ள எல்லா நெருக்கத்துல கவலையில அடிமைத்தனத்துல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் கைகளை நான் விரிக்கிறேன். தம்முடைய 2 கரத்தையும் அந்த ஜனத்தை நோக்கி விரிக்கிறார். அவர்கள் எதிர்த்து பேசுறவங்க, கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தும் நாள் முழுவதும் என் கரங்களை அவர்களுக்கு நேராய் விரிக்கிறேன். சரிதானா? இவ்வளவு அன்பாய் தேவன் நினைச்சாரு, அவர்களை விசாரிக்கிறார். இப்ப பூமி இருக்கு, எல்லா ஜனங்களுக்கும் அவர் சொல்றார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சபையை குறித்து பார்த்தோம். இப்ப பூமியில இருக்கிற அந்நிய ஜாதி ஜனங்கள், எல்லா மதத்து, எல்லா உலகத்து தேசங்களுக்கும் அவர் என்ன சொல்றாரு? ஏசாயா 45:22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை பார்த்தா போதும்பா, உங்க ராஜா வீட்டு பிள்ளை ஆயிரலாம். ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீ கடாவை பலியிட வேண்டாம், உன் பணத்தை செலவழிக்க வேண்டாம். புண்ணிய நதி, புண்ணிய ஸ்தலம், இங்க ஓடுறேன் அங்க ஓடுறேன், உடம்ப கீறேன், விரதம் இருக்கிறேன், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பூமி எங்கும் உள்ள ஜனங்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை நோக்கி பார்த்தா போதும், அவரால் பிழைப்பு உண்டாகிறது. இவ்வளவு பெரிய உலகத்தில் இருக்கிற அநாத பிள்ளைங்க எல்லாம், பிச்சைக்கார பிள்ளைங்க எல்லாம், சாபத்திலையும் பாவத்திலையும் இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. வேற எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கீங்களா? என்ன நோக்கி பாருங்க, ரட்சிக்கப்படுவீங்க. இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தது பாக்கியவான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இல்லை. நான் ஒரு பலனாகிய நகரத்தில் இருக்கிறேன், ரட்சிப்பே அதன் பலனாய் இருக்கிறது. சரிதானா? இந்த பாக்கியத்துக்குள்ள எல்லாரும் வரலாம், எல்லாருக்கும் ஃப்ரீ டிக்கெட். ஆண்டவர் சொல்றாரு, பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே, நானே தேவன், வேறொரு இரட்சகர் இல்லை. என்னை நோக்கி பாருங்கள்,
அப்பொழுது பிழைப்பீர்கள். அவங்களுக்கு நோக்கி பார்க்க கூட இஷ்டம் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு நோக்கி பார்க்க கூட இலவசமான ரட்சிப்பு, தெய்வத்தின் மகிமையான கிஃப்ட். இது இலவசமான கிஃப்ட். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. இதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருக்கிறாங்க. அழைப்பு எல்லாருக்கும் உரியதா இருக்கிறது. அவர் சொல்லிட்டு சொல்றாரு 23ல, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். நீங்க ஏத்துக்கொள்ளுங்க, ஏத்துக்கொள்ளாம போங்க, அதெல்லாம் தெரியாது. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாய் முடங்கும். நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு கொண்டு. அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தா, அவரே ரட்சகர் என்று நாவு யாவும் ஒரு நாள் வந்து அறிக்கை செய்யும் சொல்லிட்டாரு. நீ இன்னைக்கு செய்ய மாட்டேன்னா ஒரு நாள் வரும், முழங்கால் எல்லாம் முடங்கும். பூமி எல்லை எங்கும் உள்ள ஜாதிகளே அவரை நோக்கி பார்த்து புலம்புகிற வேலை உண்டு. அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்த்து புலம்புவார்கள். இந்த படிங்க, நாவை யாவும் என்னை விட்டு என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை ஏற்றுக்கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை, இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது. என் வாயிலிருந்து தெய்வம் டிக்ளேர் பண்ணி இருக்கிறாரு. பூமி எல்லாம் இருக்கிற ஜனங்களா நோக்கி பார்த்தினா பிழைப்பீங்க. நீங்க நோக்கி பார்க்கலன்னா ஒரு நாள் வரும், முழங்காலெல்லாம் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும், அவரே தேவன் என்று வேறு ஒருவரும் இல்லை என்று முழங்கள் எல்லாம் முடங்கி சொல்லும். இந்த நீதியான வார்த்தை அவர் வாய் நின்று பெறப்பட்டது. அது மாறுவதில்லை என்று சொல்லும். அது மாறவே மாறாது. வானம் ஒளியும் பூமி ஒளியும் அது மாறாது. யோவேல் 2:31-32. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும், அவருடைய வருகை நாட்கள் வரும், பயங்கரமான அவருடைய பகிரங்கமான வருகை வரும் முன்பாக சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். சந்திரன் ரத்தனமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இந்த சிம்பல் எல்லாம் பார்த்துட்டு அவரை தொழுது கொண்டா, ஐயோ இவர் சொன்ன மாதிரி தான் நடக்குது, இவரே ஆண்டவர் என்று சொல்லி பூமியின் ஜனங்கள் எல்லாம் அவரை தேடி ஓடி வந்து அவரை அப்பொழுது அவரை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஆனா வேதம் சொல்லுது, அநேக ஜாதிகளை அந்நிய தெய்வங்களை பின்பற்றவங்க என்ன செய்வாங்களாம், எவ்வளவு வாதம் வந்தாலும் அவங்க அந்நிய தெய்வங்களை தான் பண்ணுவாங்க. ஆண்டவரை தூசித்து, ஆண்டவரை எங்களை இப்படி பாடுபடுத்துறீங்களேன்னு சொல்லி ஆண்டவரை எய்த்து பேசுவாங்கன்னு தான் சொல்றாரு பாருங்க. ஆனா ஆண்டவர் ரட்சிப்பு அந்த நேரத்திலையும் இருக்குதுன்னு சொன்னார். என்ன சொன்னாரு, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். பாருங்க, சீயோன் பர்வதம்னா என்னது? சபையை குறித்து சொல்ற. சீயோன் பர்வதத்திலும் எருசலேம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்ற. எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும். ஆமா, இப்ப பூமியின் ஜாதிகள் எல்லாம் யாரெல்லாம் அவரை தொழுது கொண்டு ஏத்துக்கொண்டு வர்றாங்களோ மீதியாய் இருக்கிற யாவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மகிமையான ரட்சிப்பு இஸ்ரவேலை பாக்கியவான் என்று தேவதாசன் 120 வருடமாய் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடமாய் வனாந்தரத்தில் அழைத்து வந்த அந்த மோசே கடைசி வார்த்தையா சொன்னா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லைன்னு தெய்வ மனிதன் ஊழியக்காரன் சொன்னா. இப்ப ஆண்டவர்னு சொல்றாரு, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தமது பலத்த செய்கைகளின் வல்லமைகளினாலும் தேவன் பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து வருகிற
இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு, சரிதானா? அந்த அவ்வளவு பெரியதான ரட்சிப்புக்குள்ளதான் நாம இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? இந்த ஆதி மேன்மைய விட்டுடக்கூடாது. ஆகவே இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்ம வீட்டுல இருக்கணும். இந்த ஆபகுக் என்கிற ஊழியக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. ஆபகுக் 3:13 சொல்றாரு, உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். போதும். என்ன சொல்றாரு இங்க? ரட்சிப்பை குறித்து பேசுறாரு. ஆபகுக்கு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? உம்முடைய ஜனத்தின் ரட்சிப்பு, இஸ்ரவேலின் ரட்சிப்பை குறித்து பேசுற. உம்முடைய ஜனத்தின் ரட்சிப்பு, சபையின் ரட்சிப்பை குறித்து, அவங்களுடைய விடுதலை குறித்து, உம்முடைய ரட்சிப்புக்காகவும் என்ன சொல்றாரு? நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு 16 கடைசியில சொல்றாரு, எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும் பொழுது இக்கட்டு நாளிலே எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. இங்க எங்களை எதிர்க்கிற ஜனம் வந்து கொண்டிருக்கிறது, உலகம் உங்களை பகைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் சொல்றாரு, அங்கு எங்களை எதிர்க்கும் ஜனம் இக்கட்டு நாளிலே நாங்கள் இளைப்பாறுதல் அடைவோம் என்ன சொல்லிட்டு சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும். இப்ப பாருங்க சர்க்கம்ஸ்டன்சஸ், எங்கள சூழ்நிலையை பாருங்க. அத்திமரம் துளிர் விட மாட்டேங்குதா? அவர் கேட்கிறாரு. என்ன சொன்னாரு? இந்த இக்கட்டு நாள் வருகிறது, எங்கள் ரட்சிப்பின் தேவன் வந்து கொண்டு இருக்கிறார், உங்கள் மீட்பர் சமீபமாய் இருக்கிறபடியா தலையை நிமிர்த்தி நடக்க வேண்டிய ஜனங்க இந்த கடைசி நாட்களில் நாம சந்தோஷமா ஆடி பாடணும். ஏன்னா உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறபடியால் தலை நிமித்து நடக்கிற வேண்டிய ஆட்கள். இந்த நிலைமையில இக்கட்டு நாள், இங்க உலகம் நம்மளை பகைத்து நெருக்கி இவங்களை காலி பண்ணலான்னு வருது. இந்த இக்கட்டு நாளிலே நாங்க இளைப்பாறுதல் அடைகிறோம். ஏன்னா நாங்க பலனாகிய நகரத்துல இருக்கிறோம். ரட்சிப்பு என்னும் மதில் இருக்கிறது, அக்னி மதிலாய் தேவன் இருக்கிறா. ஆகவே இப்ப சூழ்நிலை வேணா மாறலாம், அத்தி மரம் துளிர் விட மாட்டேங்குதான். திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், திராட்சை செடியில பழம் உண்டாக மாட்டேங்குதான். ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்துல பலன் அற்று போச்சு. சூழ்நிலையை பார்த்தா வேற மாதிரி இருக்குது. வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், நெருக்கங்கள் இருக்கிறது, வயல்வெளியில தானியம் விளைவாம போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும். எவ்வளவு வெரைட்டியா இருக்குது பாத்தீங்களா? அத்தி மரம் துளிர் விட மாட்டேங்குது. ஓகே, அந்த பிரச்சனையா பரவாயில்ல. மத்தவங்க நம்ம மேல கேஸ் போடுறாங்களா? ஓகே, இந்த பிரச்சனையா? திராட்சை தேடி கனி கொடுக்க மாட்டேங்குது, ரைட். வயல்வெளியில தானியம் விளைக்க மாட்டேங்குதா? ஓகே, அடுத்தது தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும். வெரைட்டியா பிரச்சனை வருதா? கவலைப்படாதீங்க. தொழுவத்துல மாடு இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறு, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறு. எனக்கு என்னை ரட்சித்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எங்க கூட தான் இருக்கிறாரு. அவர் கை ஓங்கி இருக்கிறது, ஜாதிகள் அதை அறியாது இருக்கிறாங்க. இது மதில் இல்லாத பட்டணம்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியும் எங்க ஆண்டவரை பத்தி. எங்கள் ரட்சிப்பிலே நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். பூமி எங்கும் மௌனமாயிருக்க கடவுது. உலகத்தான் எல்லாம் என்னதான் இருக்கணும்? சைலண்டா இருக்கணும். ஏனென்றால் தேவன் இருக்கிறா. என் ரட்சிப்பின் தேவனுக்கு களி கூறுவேன், களி கூர்ந்து மகிழுவேன். நீதிமான் பாடி மகிழுகிறான். நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கு. கம்பீர சத்தம்னா எப்படி இருக்கும்? இளையம்மா இந்த வந்துட்டான்பா, அவனுக்கு விலையுயர்ந்த ஆடைய போடுங்க, விலையுயர்ந்த மோதிரத்தை போடுங்க, விலையுயர்ந்த பாதரத்தை போடுங்க. அட்ரா மேளம்னு சொல்லி வீட்டில் என்னது டான்ஸ் பார்ட்டி, மியூசிக் பார்ட்டி, செலிப்ரேஷன், விருந்து எல்லாம் நடக்கிறது பாருங்க. ரட்சிப்புக்கின் மகிமை. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே தூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென், ஆமென்.